ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இங்கே ஒரு சில பேர் கட்டடத்தை கட்டி கொண்டு பார்க்கிறீர்கள். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டினுடைய பிரயாசங்கள் விருதா என்று வேதம் சொல்லும். ஒரு மனிதன் எவ்வளவு பிரயாசப்பட்டு வீட்டை கட்டினாலும் அலங்கரித்தாலும் அந்த வீடு தேவனால் கட்டப்பட்ட வீடாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஆசீர்வதிக்க வீடாய் காணப்பட வேண்டும். இந்த காலை வேளையில் உன் வீட்டை கட்டுவதற்கு தேவன் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். உன் வீடு இடிக்கப்பட்ட நிலைமையில் கட்ட முடியாத சூழ்நிலை இருக்க உன் வாழ்க்கையை திரும்ப கட்டுகிற தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அந்த வீட்டை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சரீரப்பர உலகப்ப ஆசீர்வாதத்தை தந்து அந்த வீடு உன்னதத்துக்கு நேராக ஆசீர்வாதம் காணப்பட கர்த்தர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை வீட்டை கட்டி கொண்டு இருப்பாய், ஆனால் அந்த வீடும் கூட கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாய் மாற்றுகிற வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.